அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் கற்பி ஸ்டுடியோவின் இனியதொரு வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் காத்தியாயனியை பற்றி தான் இதில் பேச போகிறோம். அவர்கள் தேர்தல் பரப்புரையில் சில வாக்குறுதிகள் சொல்லியிருக்காங்க. அதில் அனைவராலும் பெருசாக போற்றக்கூடிய அளவுக்கு ஒரு வாக்குறுதி அள்ளி போட்டிருக்காங்க. இதெல்லாம் வாக்குறுதின்னு மக்கள் மத்தியில் சொல்லி ஓட்டு கேட்குறாங்க. அவ்வளோ மக்கள் முட்டாளா அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி அவங்க என்னதான் சொன்னாங்க அப்படின்னாக்கா, அனைவரையும் ஒரு வார காலமாக கண்டிப்பாக எல்லாரும் குழந்தை ராமரை சந்திக்கிறதுக்கான அருள் பெறுவதற்காக அழைத்து சொல்லப்படும். இதை தான் அவங்க சொன்னாங்க. அதாவது ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் மக்களுக்கான குறைகள் இதெல்லாம் இல்லை, இந்த பிரச்சனை இருக்குது, மக்களுக்கான தேவைகள் என்ன, மக்களுக்கான வசதி என்ன, இதை பற்றி தான் பேசணும். இதை சொல்லி தான் ஓட்டு கேட்கணும். அப்போ தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, ஓட்டு போடுற மக்கள் அனைவரும் முட்டாளன்னு நினச்சிக்கிறாங்க. சிதம்பரம் நாடாளுமன்ற வேட்பாளர், பாஜக வேட்பாளர் அவர்கிட்ட ஒரு வாக்காளராக நான் கேட்குற கேள்விகள் இருக்குது. நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதாவது கல்வி இடஒதுக்கீடு, பொருளாதாரம், வேலை வாய்ப்பை, சரியான ரோடு வசதி இல்லை குடிநீர் வசதி இல்லை, குடிநீர் பாதுகாப்பு சரியாக இல்லை, சுகாதாரம் சரியில்லை, இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, இதெல்லாம் நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்றத தான் நீங்கள் மையப்படுத்தி நீங்கள் ஒரு வாக்கு சேகரிப்பில் செயல்படணும். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வடக்கில் சொல்கிற மாதிரி இங்கேயும் சொல்கிறீங்க. நாங்கள் மதத்தை புகுத்தி, அதாவது நான் வெற்றி பெற்றால் உங்களை எங்கே கூட்டும் போகிறேன்றாங்க, அயோத்திக்கு குழந்தை ராமரை பார்க்கறதுக்கு கூட்டும் போகிறாங்களாம். கூட்டும் போயிட்டாக்கா சிதம்பரம் நாடாளுமன்றத்துக்கு உட்பட்ட மக்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்வு வந்துருமா? எவ்வளோ முட்டாள்தனமாக ஒரு சிந்தனை கோட்பாடில் இந்த பாஜக அரசு ஓட்டு சேகரிக்கிறாங்கன்றது இதில் தெரியுது. இது இந்த ஒன்று தான் இந்தியா ஃபுல்லாக வச்சு பேலன்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் பாஜகவோட அஜெண்டா. இதெல்லாம் நீங்கள் வாக்குறுதியாக சொல்லணும். நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் இதை வடக்கில் சொல்கிறத தமிழ்நாட்டில் சொன்னது தெரியுமா? தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்லி ஆகிற கதையாது. ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும். ஆக நம்ம இதில் தெளிவாக இருக்கணும் மக்களே. ஏன்னா இவங்களுடைய வாக்குறுதி இவ்வளோ தான். ஏன்னா இவங்க கடந்த 10 ஆண்டு காலத்தில் மக்களுக்கான திட்டங்களோ மக்களுக்கான சட்டங்களோ சரியாக வகுக்கலை. முழுக்க அவங்கள சார்ந்த கட்சிக்காரர்களும் அவங்கள சார்ந்த தொழிலதிபர்களும் வளர்ச்சி பெற்றாங்களே தவிர்த்து அடிப்படையான எளிய மக்களுக்கு ஜனநாயகமும் வளர்ச்சியும் பொருளாதார வளர்ச்சியும் எந்த வளர்ச்சியும் இல்லை. அதுதான் உண்மை. ஆக நம்ம இதில் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இனி வரும் தேர்தலில் நம்ம தெளிவான வாக்குறுதியை யாருக்கு செலுத்த வேண்டும் மக்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதன்ற மாரி அவங்க சொன்ன ஒரு வாக்குறுதியே போதுமானது. இதை தான் வகித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இங்கே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது. இதற்கு நான் சட்டங்கள் வகுப்பேன், இதற்கு நான் கடுமையான சட்டங்களை வகுக்க சொல்லி போராடுவேன் நாடாளுமன்றத்தில் அப்படின்னு சொன்னாக்கா கைத்தட்டலாம். சூப்பர் வாங்க அப்படின்னு வரவேற்கலாம். ஏன்னா இவங்க செய்யலை, ஒரு நல்ல கருத்தை வெளியிடுறாங்க, நல்ல வாக்குறுதியை சொல்கிறாங்கன்றதுக்காக பாராட்டலாம், பாராட்டுக்குரியது தான். ஆனால் இவங்க சொல்கிறது என்னன்றது இதுலேருந்தே தெரியுது இல்லைங்களா? இவங்க வடக்கில் சொல்கிற மாதிரி இங்கேருந்து மதத்தை சொல்லி நம்ம சொன்னாக்கா ஓட்டு போட்டுருவாங்க. தமிழ்நாடு சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் பெரும்பிரிவுகளாக தலித் மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் இருக்காங்க. சரிங்களா? இப்போ பிற்பட்ட மக்களுக்கு இன்னைக்கு கல்வியில் இடஒதுக்கீடு பிரச்சனை வருது. அவங்களுக்கான இடஒதுக்கீடு பிரச்சனை மேலும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த இடஒதுக்கீட்டை நான் முழுமையாக பெற்றுத்தரேன்னு ஒரு வாக்குறுதி சொல்லுங்கள். அவங்க கண்டிப்பாக உங்களை வரவேற்பாங்க. நீங்கள் 10 ஆண்டுகளில் வாங்கி கொடுத்ததெல்லாம் இனிமேலும் கொடுக்க போகிறதில்ல. நீங்கள் கொடுக்கணும்னா அது 10 ஆண்டு காலத்தில் கொடுத்துருக்கலாம். இது ஒரு அரசியலுக்காக பேசுகிறீங்க இல்லையா? மக்களுக்கு நியாயமான விஷயத்த சொல்லுங்கள். 100 பேரில் ஒருத்தவங்களாவது உங்களை வரவேற்பாங்க. ஆக இதுமாரி தவறான வாக்குறுதியில் விட்டு நல்ல அரசியலை பயணிங்க. ஏன்னா இது தமிழ்நாடு, புரிஞ்சுக்குங்க. தமிழ்நாட்டில் சாதிய அரசியலையும் மத அரசியலும் வைத்து வெற்றி பெற்றவர்கள் யாரும் கிடையாது. அதை புரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாடு தனிப்பட்ட அரசியல் சித்தாந்த கோட்பாடு இருந்தது. பெரியார் பகுத்தறிவு பகலவன் பெரியார் அவர்கள் வகுத்த வழியில் இன்றும் இந்த அரசியல் பயணம் சென்று கொண்டிருக்கிறது. அதனால் இந்த சங்கித்தனமான சில செயல்களை தவிர்த்துவிட்டு மக்களுக்கான ஒரு நல்ல அரசியல்வாதியாக இந்த களத்தில் பயணிங்க. வடக்கில் எந்த யுத்தியை பாஜக கையாளுகிறதோ அந்த யுத்தியை தமிழ்நாட்டில் கையாள பார்க்கிறார்கள். அதாவது சாதியாலும் மதத்தாலும் மக்களை பிளவுபடுத்தி அதிலிருந்து நம்ம அரசியல் ஆதாயம் ஈட்ட வேண்டும் என்ற ஒற்றை கொள்கையுடன் இங்கே செயல்படுகிறது பாரதிய ஜனதா. இது இந்தியா பூரா செல்லும், தமிழ்நாட்டில் ஒருபோதும் செல்லாது, செல்லா காசாகவே போய்விடும் என்பதை புரிந்து கொண்டு
இந்த தேர்தலை அணுக வேண்டும். கார்த்தியாயனி அவர்கள் முதலில் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி இந்தியாவில் அவங்க ஒரு பெண்ணாக இருக்காங்க. இந்தியா முழுக்க பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நாள்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக நான் போராடுவேன், அதற்காக கடும் சட்டங்களை கொண்டு வருவேன் என்று வாக்குறுதி சொல்லலை. அவங்க சொன்னது எல்லாமே என்ன சொன்னாங்க, ராமர் கோயிலுக்கு டூர் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கிற அனைத்து மக்களும் டூர் போகிறதுக்கு, எங்கே ராமர் கோயிலுக்கு ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கு தயாராக இருங்க. பாஜகலேருந்து சொன்னது என்னன்னாக்கா, நம்மக்கிட்ட எந்த திட்டங்களும் நம்ம சொல்லலை, நல்ல திட்டங்கள் எதுவும் செய்யலை. மக்களுக்கு 10 ஆண்டு காலத்தில் எதாவது சொல்லி எதாவது வாயை விட்டு நம்மளை கெடுத்துக்காதீங்க. அதனால் நம்ம இங்கே சொல்கிற மாரியே, நாங்கள் நார்த்தில் சொல்கிற மாரி நீங்கள் தமிழ்நாட்டில் சொல்லி, மதத்தை சொல்லி, சதியை சொல்லி ஓட்டு வாங்கிடுங்க அப்படின்றத இவங்க கையாள முயற்சிக்கு இருக்காங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு மக்களாகிய நாம் புரிந்து கொண்டு, அவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கணுமோ அதை மரியாதையாக அழகாக கொடுத்து அவங்கள அனுப்ப வேண்டியது நம்மளுடைய கடமை.